பிச்சைதான் என்று. ஆகவே ஐயமாந்தனையும் கைகாட்டுகை பிச்சையாந்தனையும் கைகாட்டுகை என்று இருவகை. சிஷ்யர்களின் சந்தேகங்களை தாமே தெரிந்து கொண்டு பரிகரிக்கும் ஆச்சாரியர்களும் உண்டு. சிஷ்யர்கள் தங்களுக்கு உண்டான சந்தேகங்களை தாமே வாய்விட்டு சொல்லி கேட்ட பின்பு பரிகரிக்கும் ஆச்சாரியர்களும் உண்டு. இரு வகுப்பினரையும் இங்கு தெரிவிக்கலாம்படி அர்த்தமாகும். ரெண்டு அர்த்தமாகி போச்சு. கைகாட்டி உய்யுமாறு முடிக்க போறோம். அப்போ 8 மணி ஆச்சு. கைகாட்டி உய்யுமாறு இதான் கடைசியானது. ஞானோபதேசம் பண்ணி உஜ்ஜீவிக்கும்படியே இந்த இதிலே சொல்லுகிறார்னு அர்த்தமாகுது. சொன்னதாகி எப்படின்னா எம்பெருமானாருக்காக உய்யும் ஆறு அப்படின்னு வருது இல்லையா, உய்யுமாறு எண்ணி அப்படின்னு வருது இல்லையா, இப்படி பிடிச்சிக்கலாம். உய்யும் ஆறு எண்ணின்னு. இங்க பூந்தமல்லியில திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நித்தியமாக காஞ்சிபுரம் சென்று தேவாதிராஜன் இருக்காங்க இல்லையா, பேரொருளாளர் பெருமான், அவருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணியிருப்பார். இந்த திருக்கட்சி நம்பிகள் புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருந்தாருங்க. பூந்தமல்லியிலிருந்து நித்தியமாக நடந்து சென்று காஞ்சிபுரத்தை அடைந்து தேவப்பெருமானுக்கு ஆரவட்ட கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வந்தார். அப்படி இருக்காம காலத்துல ஒரு நாள் பெருமாள் பார்க்கிறார், இவர் நம்மளுக்கு நித்தியமாக ஒரு பிரதி உபகாரத்தை கூட எதிர்பார்க்காம நமக்கு ஆரவட்டம் கைகரியம் செய்கிறார், நம்ம என்ன அவருக்கு பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்றார். அவரோட வார்த்தையா ஆட ஆரம்பிச்சிட்டாராம். அந்த அர்ச்சானலை குறைத்து கொண்டு, அர்ச்சை ரூபத்தில் தான் இருக்கார் பெருமாள், அதே ரூபத்தையும் குறைத்து கொண்டு திருக்கட்சி நம்பிகளே அளவலாக பேசி மகிழ்வாராம். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருந்தா அந்த மாதிரி இருக்க முடியும். இதை பார்த்தார் ராமானுஜர். அவருக்கு ஒரு 6 சந்தேகங்கள் இருந்தது. பகவான் நம்மகிட்ட எங்க பேச போறார், இவர்கிட்ட நேரம் பேசிட்டு இருக்கார், அவர் மூலமாக தெரிந்து கொள்வேன்னு அவர்கிட்ட சொல்றார். நான் என்னுடைய மனதிலே ஒரு 6 விதமான சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்கள் எல்லாம் பகவான் போக்க வேண்டும், அவரிடம் நீ சொல்கிறீரான்னு. திருக்கட்சி நம்பிகள் கேட்கல, உனக்கு என்ன 6 சந்தேகங்கள் சொல்லு அப்படின்னு கேட்கல. இவர் இவ்வளவுதான் கேட்டார். அவர்கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா? சரி என்று தலையசைத்தார் திருக்கட்சி நம்பிகள். பகவான் கிட்ட திருக்கட்சி நம்பிகள் போறார், அவர்கிட்ட பேசிட்டே இருக்கார். அப்பொழுது தேவாதிராஜன் கேட்கிறானா, ஏதோ கேட்கணும்னு உன்னோட திருமுக குறிப்பு உணர்த்துறது, அது என்னன்றது சொல்ல முடியுமான்னு. இல்லை அப்படின்னு இவர் ஆரம்பிச்சார். எம்பெருமானார் அவருக்கு ஏதோ சந்தேகமா? ஆமாம் ஆமாம், அவருக்கு 6 சந்தேகங்கள் இருக்கு, அதனுடைய பதிலை நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். பெருமாளுக்கு எப்படி தெரிஞ்சுக்க பாருங்க. இவருடைய உள்ளக்கணக்கை, ராமானுடைய உள்ளக்கணக்கையானது பகவான் நேரடியாக தெரிந்து கொண்டு திருக்கட்சி நம்பிகள் மூலமாக கேட்காமல் சந்தேகங்களுக்கு விடையை மாத்திரம் அளித்தார். அவரும் அதை அப்படியே கொண்டு வந்து ராமானுஜர்கிட்ட சேர்த்துட்டார். பகவான் தேவாதிராஜன் வரம் தரும் வள்ளலவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு. இவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். இன்னும் நான் கேள்விகளையே 6 கேள்விகளையே நான் சொல்லி அனுப்பல, பகவான் நேராக எனக்கு அது பதிலே தந்துட்டானே அப்படின்னு. அந்த 6 கேள்விகளுக்கு உய்யும் 6 இப்படிப்பட்டதான அது விசேஷமா இல்லையா, அதே உய்யும் 6ன்னு எடுத்துக்கலாம்னு சொல்லி அழகாக இங்க விஸ்தாரணம் பண்றார். எப்படின்னு பார்ப்போம். 1 ஸ்ரீமன் நாராயணனே பரத்வம் பரதத்துவம். இப்போ முதல்ல பார்த்தோமோ இல்லையோ எவ்வளோ சாமியமா ஒற்றுமையாக இருப்பாருங்க. இந்த முதல் பாசுரத்துல நாராயணனே பறை தருவான், அவனே பரதத்துவமான தெய்வம்னு. இந்த சந்தேகம் இவருக்கு ராமானுஜருக்கு இருந்தது. அதுக்கு பகவான் விடை தந்து விட்டார். என்ன விடை தந்தார்? ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார். 2வது, இந்த அத்வைதிகள், துவைதிகள், விசிஷ்டாத்வைதிகள்னு 3 பேர் இருக்கும். அத்வைதிகள்னு யாருன்னா சங்கர மடத்தை சேர்ந்தவா எல்லாரும் அத்வைதிகள்னு. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதுல தத்துவார்த்தங்களிலே வேறுபடுகின்றது. என்ன சொன்னா, அத்வைத்தம் 2 அல்ல 1, பரம்பொருள் ஒன்றுதான், இந்த ஜீவாத்மா பரமாத்மா பேதமெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அது பெரிய தத்துவார்த்தமானது, அது நான் வளர்க்கறதுக்கு என்னாலே முடியாது, சக்தி கிடையாது. அந்த சின்ன இது மாத்திரம் சொல்றேன். அத்வைத்தம்னா துவைத்தம் 2 இல்லைன்னு அர்த்தம். அடுத்ததாக துவைத்தம் மாத்வாச்சாரியர் பண்ணார். அந்த துவைத்தம்னா 2 இருக்கு. என்ன, இந்த சரீரம்னு ஒன்று இருக்கு, ஜீவாத்மா பரமாத்மா 2 இருக்கு, வித்தியாசமா இருக்குன்னு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சார் ராமானுஜர். அவர் விசிஷ்டாத்வைதம் பண்ணார்.
ஸ்பெஷல் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரியானதாக விசிஷ்டாத்வைத்தம்னு பேர் வச்சார். துவைத்தமும் இல்லை அத்வைத்தமும் இல்லை, இது விசிஷ்ட ஸ்பெஷல் அத்வைத்தம் துவைத்தம் அப்படின்ற மாதிரி விசிஷ்டாத்வைத்தம்னு பேர் வச்சார். இவர் இந்த ஜீவாத்மா பரமாத்மா வேறுபாடு உண்டு அப்படின்னு அழகாக எடுத்துரைத்தார். அதை பெருமாளும் உறுதி செய்கிறார். ஜீவாத்ம பரமாத்ம பேதம் உண்டு அப்படின்னு. மூணாவது பிரபத்தியே பரிகிராஹ்யம், பிரபத்தியே பரிகிராஹ்யம்னு சொன்னார். அதாவது பகவானை சரணடைவது ஒன்றே இந்த ஜீவாத்மாவுக்கு செய்யானது. பகவானை சரணடைய வேண்டும். மாமேகம் சரணம் விடுதான்னு சொன்னார் இல்லையா? திருவல்லிக்கேணியில் போய் பார்த்தசாரதி பெருமாளை சேர்த்துன்னா அந்த கையில் மா சுஜகான்னு எழுதியிருப்போம். மா சுஜகா கவலை அடையாதே, கவலைப்படாதுன்னு அர்த்தம். மா சுஜகா கவலைப்படாதே அப்படின்னு. அதை மாதிரி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அகம்த்வா சர்வபாவேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜகா அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரியாக சரணாகதி ஒன்றுதான் இந்த ஜீவாத்ம லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது பெரிய நம்பியிடம் ஆசிரிப்பது. முதலே சொல்லணும் இல்லையோ, இவர் ராமானுஜர் யாரு ஆச்சாரியனாகப்பட்டதுன்னு அந்த திருக்கட்சி நம்பிகள்கிட்ட போய் கேட்கிறார். அவர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. நான்லாம் ஆச்சாரியர் இருக்கக்கூடிய தகுதி இல்லை, நீரே ஒரு பெரிய ஆச்சாரியாக இருக்க வேண்டியவர், உமக்கு போய் நான் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லைன்னு. ஆனால் இவர் எவ்வளோ போராடுறார். ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அவர் ஒத்துக்கலை எடுத்தார். பின்ன யாரை நாம் ஆச்சாரியனாக பற்றுவது என்று அவர் மனசிலே ஒரு கிளேசம் இருந்தது, சந்தேகம் இருந்தது. அதை பகவான் வரதராஜ பெருமான் நிவர்த்தி செய்து விட்டார். பெரிய நம்பிகளையே நீ ஆச்சாரியனாக பற்று என்று. உடனே கிளம்பி போனார். இங்கிருந்து பெரிய நம்பிக்கைக்காக பார்த்து அவரையே ஆச்சாரியனாக பற்றார். அது கதை வருது அந்த மாதிரியாக. அடுத்தது தேகாவசானத்திலே முக்தி. இந்த நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, பகவானை கடைசி நிலையில நினைக்க முடியுமா நம்மளால? அந்த மாதிரி நினைக்கலைன்னா நமக்கு மோட்சமே கிடைக்காது அப்படின்னு வருந்துட்டு இருப்போம். அதை ஒரு கிளியரா சொல்லுகிறார் அவர். தேகாவசானத்திலே முக்தி. நம்முடைய இந்த உடல் சரீரமானது இங்கே கழண்டு போயிடுது, இந்த மூச்சு வெளியான உடனே இது சடலமாகிறது இல்லையா? அந்த சமயத்திலே நீ ஒரு வைஷ்ணவ பக்தனானால், ஆச்சாரியனை பற்றி இருந்தால் உனக்கு மோட்சம்தான். நீ அந்த சமயத்தில் அந்திம ஸ்மிருதி அதெல்லாம் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. நிச்சயமாக ஒரு வைஷ்ணவனாக இருந்து விட்டால் அவனுக்கு மோட்சம் நிச்சயம். எப்படி மோட்சம் நிச்சயம்? அந்த ஆச்சாரியர் ராமானுஜன் மூலமாக, பகவத் ராமானுஜன் மூலமாக நமக்கு அந்த மோட்சகதி கிட்டுகின்றது. ஆச்சாரியனை பற்றியதுனாலே நமக்குன்னு ஒரு ஆச்சாரியனை பற்றுகிறோம் இல்லையோ, அதனால அவனுடைய திருவடி சம்பத்தினாலே நமக்கும் மோட்சம் கிடைக்கிறது என்று சொல்றார். அடுத்ததாக அந்திம ஸ்மிருதியின் அவசியின்மை. இதேதான் அந்திம ஸ்மிருதினா கடைசி கால போற சமயத்துல பகவானை நம்மளால் நடக்கவே முடியாது, என்னமோ நினைச்சுட்டு இருப்போம். அந்த இது தேவையில்லைன்னு சொல்றாரு. இதுக்கு 2-3 கதைகள்லாம் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் அவர் பேரை சொன்னா கூட பகவான் அதை ஏத்துக்கிறாரா? அந்த இது கூட வேண்டாம், நீ கடைசி காலத்துல அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு என்ன சொல்றாரு இல்லையா? அப்பொழுது நான் எப்படி நினைப்பணும்னு நினைக்க மாட்டோம், அதனால இன்னைக்கே சொல்லி வச்சிருந்தேன், எனக்கு தயவு செய்து கவனிச்சுக்கோ, எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்கிறாரு ஆழ்வார். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன்னு. அந்த மாதிரியாக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றாங்க. ரொம்ப விசேஷமான கதை இது. மொத்தம் ரொம்ப க்ஷீண தசையில படுத்துட்டு இருக்கான். அவன் பெருமாளையே அறியாதவன், நாஸ்திகன் சொல்ற மாதிரி. அந்த மாதிரி பெருமாள் பேரையே சொன்னதில்லை. அப்படி இருக்கான். எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டா. அந்த சமயத்துல ஒரு சென்டிமெண்டல் ஃபீலிங் மாத்திரம் இவனுக்கு இருக்கு. என்ன நினைக்கிறான், நம்முடைய குழந்தைகள்லாம் பசங்கள்லாம் இருக்காள, அவ நம்மளுக்கு இந்த வாக்கரிசி போடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால அவன் என்ன சொல்றான், அந்த குழந்தைகளை நம்ம பசங்களை கூப்பிடணும், கூப்பிட்டுட்டு அவன் சொல்லணும். ஆனா அவனுக்கு வார்த்தைகள் திக்கு முக்காடுறது. அரிசி வாங்கிட்டு என் வாக்கில் போடு அப்படின்னு சொல்லணும். இதை சொல்ல முடியல அவனுக்கு. இருமலும் தும்பலும் இதுவும் சளி அடைப்போம் எல்லாம் இருக்கு அவனுக்கு. கண்டம்லாம் அடைச்சி போகுது. ஒவ்வொரு வார்த்தையா திக்கி 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 சொல்றான். என்ன சொல்றான், அரி சி வா வா அப்படின்னு சொல்றான். அரிசி வாங்கி வான்னு சொல்றதுதான் இது, அவ்வளவுதான்.
அதை சொல்ல முடியாம திக்கிறான் அவன். இத யமதூதர்கள்லாம் வந்துட்டு